இந்தியன் கேட்ஸ் நீங்க ஒன்ஸ் உங்களுக்கு அட்டாச் ஆகுறாங்க, உங்களால அவங்கள மெயின்டைன் பண்ண முடியும்ன்ற பட்சத்துல we can go for the breeds like Persians. டாக்ஸ்க்கு இப்போ இருக்கிற கிளைமேட் செட் ஆகல, ஸோ அதனால அதுங்களோட அக்ரெசிவ்னஸ் காமிக்குது. ஆக்சுவலி பூனைக்கு பால் நம்ம கொடுக்கலாம், பட் டபுள் பாயில் பண்ணி கொடுக்கணும். கேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலே இட்ஸ் பியூரிட்டி. ஸோ நம்ம தாராளமாக அதை வீட்டில் வச்சுக்கலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க இதனால ஆஸ்மா வருது. நான் கிட்டத்தட்ட அரவுண்ட் 22 இயர்ஸாக நான் கேட்ஸோடு தான் இருக்கேன். 25 இயர்ஸாக நான் கேட்ஸோடு தான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ஸோ அப்படி எனக்கு எதுவும் தெரியலை. என் பையனும் அதே மாதிரி தான், சின்ன குழந்தைலேருந்தே அவன் கேட்ஸ் கூட தான் இருக்கான். ஸோ அதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. தாராளமாக நம்ம கேட்ஸை வீட்டில் வச்சு வளர்க்கலாம், பார்க்கலாம். நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லாமே. மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கேட்ஸ்க்கு. ஏன்னா இந்தியன் கேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஈஸியாக நம்மளோட மிங்கிள் ஆவாங்க. ஸோ இந்தியன் கேட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு அட்டாச் ஆகுறாங்க, உங்களால் அவங்கள மெயின்டைன் பண்ண முடியுன்ற பட்சத்தில் we can go for the breeds like Persians, either Bengal, either Maine Coons, whatever it is, Spins, எல்லாமே சொல்கிறேன். தாராளமாக நம்ம ப்ரீட்ஸ்க்கு போகலாம். ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு ப்ரீட் எடுத்து வளர்த்துட்டு அதுங்களுக்கு எதுனா ஆகும்போது நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ we don't want to face that. ஸோ அதனால we can go with the Indian cats. ஸ்ட்ரீட் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் நம்ம வீட்டில் கொடுக்குற கேட்ஸ்க்கு we are taking more cares on them. லைக் அவங்களுக்கு மெடிசன்ஸ், அவங்களுக்கு பர்ஃபெக்ட் டைமுக்கு டிவார்மிங் அண்ட் கிளீனிங், பாத்திங் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக கொடுப்போம். தே வில் பி மோர் ஹெல்த்தி தேன் ஸ்ட்ரீட் கேட்ஸ். ஸோ அதனால வேணால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியலாம். பிகாஸ் ஸ்ட்ரீட் கேட்ஸ்க்கு இங்கே யாருமே அந்த அளவுக்கு கேர் டேக்கிங் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்படியே பண்ணாலும் இப்போ இருக்க சொசைட்டிக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. நம்ம பப்ளிக்காக நம்ம ஏதோ ஒரு பெட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னாலே நம்ம மேலே அது அப்படியே தப்பான ஒரு அபிப்பிராயமாக மாறுது. ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ்லாம் அதனால வந்திருக்கு. we have faced many issues. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் we can face this. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது. டாக்ஸ்னால நிறைய குழந்தைங்கள பாதிக்கப்படுது, எல்லாமே இருக்குதா. பட் இது எதனால மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்ஸ்க்கு இப்போ இருக்கிற கிளைமேட் செட் ஆகலை, ஸோ அதனால அதுங்களோட அக்ரெசிவ்னஸை காமிக்குது. ரெண்டாவது அதுக்கான ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை. ஸோ என்னதான் ஒரு இடத்துல ஒரு டாக் போச்சுன்னா கூட இஃப் தே ஹாவ் அ குட் ட்ரைனிங் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அந்த இடத்துல இருக்காது. ஸோ ஓனர்ஸ்க்கு கொடுக்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். ஒரு கரெக்டான ஒரு பாதையை நீங்கள் தான் அந்த குழந்தைக்கு காமிக்கணும். குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. தே ஆர் ஜஸ்ட் லிட்டில். அவங்க என்னதான் பெருசாக வளர்ந்தாலுமே தே ஆர் ஜஸ்ட் எ கிட். ஸோ அவங்களுக்கு நம்ம தான் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ஆக்சுவலி பூனைக்கு பால் நம்ம கொடுக்கலாம், பட் டபுள் பாயில் பண்ணி கொடுக்கணும். இப்போ நார்மலாக நம்ம குடிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பால் காய்ச்சி நம்ம குடிக்கிறோம், ஓகேங்களா. பட் கேட்ஸுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. டபுள் பாயில் பண்ணி நம்ம கேட்ஸ் கொடுத்தோம்னா கேட்ஸ்க்கு எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி கேட்ஸுக்கு மில்க்குன்னு தெரியும் ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்குது, நம்ம அந்த சப்ளிமெண்ட்ரி கொடுக்கலாம் கேட்ஸ்க்கு. ஸோ தட் வில் பி குட் ஃபார் தெம். அது அவங்களுக்கு இம்யூனிட்டியும் ஜாஸ்தியாகும், அவங்க ஹெல்த்துக்கும் நல்லது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. ப்ரீடிங்னு பார்த்தீங்கன்னா கேட் ஃபஸ்ட்டு ஹீட்டில் இருக்கணும், மேல் அண்ட் ஃபீமேல். மேலுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் ஃபீமேல் கம்பல்சரி அதுக்கான ஹீட்டில் இருந்தால் தான் ப்ரீடிங் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும். அண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸில் ஒரு ப்ரீட்லேருந்து இன்னொரு ப்ரீடுக்கு க்ராஸ் விடுறது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கரெக்டான ப்ரீடு. இப்போ பர்ஷியன் மீன்ஸ் பர்ஷியன், ஸ்பின்ஸ் மீன்ஸ் ஸ்பின்ஸ், மைன் கோன்ஸ் மீன்ஸ் மைன் கோன்ஸ், பெங்கால்ஸ் மீன்ஸ் பெங்கால்ஸ், அந்த மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக அதுக்கான மேட்ச் நம்ம இது பண்ணோம்னாலே நம்மளுக்கு கரெக்டான கிட்டன்ஸ் வரப்போகுது. நம்ம கிராஸ் பண்ணி புதுசாக ஒரு ப்ரீடை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு சம் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அது மாதிரி இல்லாமல் we can go like a good நல்ல வழியில் நம்ம போனால் நம்மளுக்கும் நல்ல கிட்டன்ஸ் கிடைக்கும். லைக் கேட்ஸ்க்கு ஷோ நாங்கள் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா we have some supplementaries. ஸோ பர்சனல் நாங்கள் அந்த சப்ளிமெண்ட்ரிஸ் கொடுப்போம். கேட்ஸ்க்கு அதுக்கான ப்ராப்பர் கொடுக்கறத விட கொஞ்சம் எக்ஸஸாக ஃபுட் கொடுத்து அதுக்கான வெயிட் இன்னும் கொஞ்சம் நல்லா கெயின் பண்ணி நல்லா க்ரோத் இருக்கிற மாதிரி நார்மலாகவே கேட்ஸ் நம்ம பார்த்துப்போம். பட் இருந்தாலும் அந்த பீரியடில் இன்னும் கொஞ்சம் நல்லா கேர் டேக் பண்ணி பார்ப்போம்.